முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மாந்தி தோசை இருக்கிறவங்க தீர்த்தத்துல குளிக்கலாமாங்கிற டாபிக் போயிட்டு. தீர்த்தங்கிறது சிறப்பு, மாந்திங்கிறது பிரேதம். இப்ப இறந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் ஆவியா இருக்கவங்க ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படுவார்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்குல. அதாவது மாந்தி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 to 4:30, திங்கக்கிழமை 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மதியானம், செவ்வாய்க்கிழமை 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நண்பகல்ல, புதன்கிழமை 10:30 to 12, வியாழக்கிழமை காலையில் 9லேருந்து 10:30 வரைக்கும், வெள்ளிக்கிழமை காலையில் 7:30 to 9, சனிக்கிழமை 6 to 7:30. இந்த மாந்தி அப்படின்னு சொல்றவன் போற இடம் உருப்படாமல் பண்ணக்கூடியவன். அதாவது இறந்தவர்களை திட்டிகிட்டே இருந்தா மாந்தி தோசை வரும் அப்படிம்பாங்க. இப்ப இறந்த தாய் தந்தை எனக்கு சொத்து வைக்கல, என் வாழ்க்கையிலே ரொம்ப படிக்க வச்சிருந்தேன். இவர் படிச்சிருக்க மாட்டார் ஸ்கூல்ல போய் ஒழுங்கா, அதனால அவங்க படிப்பை நிப்பாட்டி இருப்பாங்க. இவர் ஸ்கூல் போக மாட்டேன்னு நின்றுப்பேன். அவ்வளோ படம் ஃபெயில் ஆகி. ஆனால் என்ன சொல்லுவான், அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கலன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கனால இந்த மாந்தி தோஷம் வரும். இறந்தவர்களை பொதுவாக திட்டக்கூடாது அப்படிங்கிறோம். இந்த மாந்தி நேரம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நேரங்களில் சொல்லும்போது அந்த நேரங்களில் நீங்கள் பண்ண வேண்டியது பதவி ஏற்பது, வீடு மனை வாங்குவது, பத்திரம் பதிவு பண்ணுவது, தங்கத்தை வாங்குவது, ஆடைகள் வாங்குவது, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவது, கடன் அடைக்க இந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்தக்கூடாத வேலை பெண் பார்க்க போறது. முதல் தடவை பெண் பார்க்க குளிகை நேரத்தில் போனா பொண்ணு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், கல்யாணம் ஆகாது. வரன் தேடுவதே அந்த நேரத்தில் வரன் தேடுவது பண்ணக்கூடாது. திருமணம் முடிக்கக்கூடாது. பிரேதத்தை எடுக்கக்கூடாது. இந்த ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் விவரம் இல்லாம இந்த கொரோனா காலகட்டத்தில் வாரம் எங்களுக்கு ஒரு சாவு உழுது அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் அறிபறியில, ஏன்னா யாருமே இல்லாதனால, சொந்தக்காரனும் இல்லாம கொரோனால இறந்தவனுடைய மரணம் ரொம்ப கொடுமையானது. கடைசி யாத்திரைக்கு ஆள் வருவாளா இல்லையான்னு பார்த்தா அவங்கள யாரும் வராத அனாமத்தாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறுதி கதைகள் அனாமத்தாக நிறைவேற்றப்பட்டது. அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் புதன்கிழமை ஒருத்தர் இறந்துருக்காங்க, அடுத்த வாரம் புதன்கிழமை இன்னொருத்தர் இறந்துட்டாங்க. அக்கா இறந்துட்டாங்கன்னா புதன்கிழமை எல்லாம் ஏஜ் ஆனவங்க தான், ஒரு 60 வயசு 65 வயசு இந்த மாதிரி. இப்போ வாரம் 2 வாரமா இப்படி ஆள் இறக்குறாங்களேன்னு சொல்லி கேட்க வந்தார். இப்போ டெட் பாடி எடுத்த நேரம் என்னன்னு கேட்டேன். எல்லாமே புதன்கிழமை 10 to 12, இன்னொருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 to 4:30 கரெக்டா. இப்போ நான் சொன்னேன், நீ குளிகை நேரம் எடுத்திருக்கப்பா, அடுத்தது ஒருத்தர் இறப்பார், அதை குளிகை நேரம் இல்லாம நல்ல நேரம் கேட்டு எடுனேன். அதே மாதிரி நல்ல நேரம் கேட்டு எடுத்தாரு. அதுக்கப்புறம் இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடன் வாங்குவது அதுல பண்ணக்கூடாது. அப்புறம் கடன் வாங்கிட்டே இருக்கணும். இப்போ மாந்தி பரிகாரம்னா திருநறையூர்ல, அதாவது நாச்சியார் கோயில்கிட்ட திருநறையூர் இருக்கிறது. அதுல சனி பகவானுடைய ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்திலே போய் நாம பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம்னா மாந்தி பரிகாரம் இருக்கு. திரு ஆலங்காடு சிவனை மாந்தி வழிபட்டார். அதனால அதுக்கு ஒரு பரிகார டைம் இருக்கு, பண்ணிக்கலாம். பட்டுக்கோட்டையில விளாங்குளத்துல வெள்ளக்கோயில்ல மாந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு. வெள்ளக்கோயில்ல மாந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த கால் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம், இல்லை இறந்தவங்களுக்கு இறுதிச் சடங்குக்கு உதவி பண்ணலாம். இப்போ திருப்பூர்ல மனிதநேயத்தின் ஒரு அமைப்புல கமர்த்தின்னு ஒருத்தர் இந்த இறந்தவங்களை அடக்கம் பண்ணக்கூடிய இதுக்கு இப்போ வசதி இருக்காது, இறந்துருப்பாங்க, தாய் தந்தை இருக்கும். அந்த இறுதி செலவுக்கு நீங்க ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் செலவு பண்ணோம்னா அது கமர்தின்னு போட்டோம்னா நெட்ல உங்களுக்கு வரும். அவருக்கு நீங்க பணம் அனுப்பி விட்டா நம்ம கையெழுத்தோட இறந்தவங்க பண்ணுவாங்க. இல்லைன்னா அவருடைய கூகுள் பே நம்பருக்கு நீங்க 100 200 300 இப்படி ஏதாவது உங்களால் முடிந்த பணம் 50 ரூபா கூட அனுப்பலாம், 1 ரூபா கூட அனுப்பலாம். அதுக்காக 1 ரூபா அனுப்பிடாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் தான் அனுப்புலாம். இந்த மாந்தி தோஷம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உடனே நான் பணம் 500 ரூபா அனுப்பிட்டேன் எனக்கு தோஷம் விலகலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும்.
நீ எவ்வளவு கொடுக்குறாயோ அந்த அளவுக்கு தான் கடையில் பொருள் கொடுப்பான். எவ்வளவு செலவு பண்ணுறியோ, 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா ஒரு 50 ரூபா கொடுத்தா 1 கிலோ அரிசி தருவான். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி 25 கிலோ 20 கிலோ அரிசி தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளவு எளிய சின்னதாக பரிகாரம் பண்ணால் சின்னதாக விலகும் தோஷம். பெருசாக பண்ணும்போது பெருசாக விலகும். தொடர்ச்சியாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு முன்னேற்றங்கள் வரும். அனைவரும் வாழ்க்கையிலே முன்னேறி யோகத்தை பெற வாழ்த்துக்கள்.